வெளியே போ வெளியே போ. உனக்கு இந்த இடத்துல இடமே இல்லை, வெளியே போ. நீ இப்ப வெளியே போகலன்னா மலையாளி மேல கிளம்பி தஞ்சம் நீ என்னை பாக்குறதுக்காக வந்திருக்கணும். நான் சொல்ல புரியுதா? நீ இன்றைய பொழுது என் வாசலுக்கு வந்தது உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் சொல்ல புரியுதா? நீ பொய் உரைச்சுட்டு அவசர கதியில, நான் சொல்ல புரியுதா, தாய் வாசலே தஞ்சம் என் வாசலுக்கு நீ பொய் உரைச்சுட்டு நல்லது கெட்டது ஒரு தேவைக்கு போறேன், ஒரு விசேஷத்துக்கு போறேன், தெரிஞ்சவனை பார்க்க போறேன்னு நீ பொய் உரைச்சுட்டு உன் கஷ்டம் தீர்ந்தா போதுன்னு உன் குடும்பத்துல இருக்கிறவனுக்கு சொல்லாம இந்த வாசலுக்கு வந்திருக்கிற. நீ முதல் முறையா இந்த வாசலுக்கு வந்திருக்கிற. நீ இந்த மண்ணை விரிச்சிருக்கிற, நான் ஏத்துக்கிறேன். நான் சொல்லணும் புரிஞ்சுதா? நீ முதல் முறையா இந்த வாசலை விரிச்சிருக்கிற, இந்த மண்ணை விரிச்சிருக்கிற, தாய் நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இல்லறம் அல்லாதது நல்லறம் கிடையாது. நான் சொல்லணும் புரிஞ்சுதா? உனக்கு தாயோ தகப்பனோ இருந்தா அவன் தெய்வம். நான் சொல்லணும் புரிஞ்சுதா? உனக்கு தாயோ தகப்பனோ இருந்தா அவன் தெய்வம். மாலை எடுத்து போட்ட மன்னவன் ஒருத்தர் இருந்தா அவன் உனக்கு தெய்வம். இதை ரெண்டு பேர்த்த தாண்டிதான் மற்ற தெய்வம் எல்லாம். நான் சொல்லணும் புரிஞ்சுதா? உன் குடும்பத்துல இருக்கிறவன்ட்ட சொல்லாம நீ வந்தது முதல் தப்பு. நீ நல்ல காரியத்துக்காக வேண்டி வந்திருந்தாலுமேவே அரண்மனை வாசல்ல பொய் உடைச்சிட்டு வந்தது தப்பு. நான் சொல்ல புரிஞ்சுதா? நீ முதல் முறையா வந்த உனக்கு தந்தேன் பிச்சை. நான் சொல்லணும் புரிஞ்சுதா? நீ அவசர கதியில ஓடோடி என் வாசலுக்கு வந்த ஓர் விடயம் என்ன? அரண்மனையை குறிச்ச ஓர் கேள்வியும், வாழ்க்கையை குறிச்ச ஓர் நீதியும், எதிர்காலத்தை குறிச்ச ஓர் விளக்கமும், மனுஷால குறிச்ச கேள்வி கேட்டு அவசர கதியில ஓடோடி என் வாசலுக்கு வந்தமா இருக்குது. மனுஷால உன்னை நம்ப வச்சு ஏமாந்து மோசம் செஞ்சிருப்பான்னு நான் சொல்றேன். தெய்வம் என்னடா இப்படி 10 மக்களுக்கு முன்னாடி உடச்சு சொல்லுதுன்னு நினைக்காத. நான் சொல்ல புரிஞ்சுதா? உள்ளது போல பட்டு கிழிச்சா போல பழிச்சுன்னு சொல்றதா என் வேலை. நான் சொல்ல புரிஞ்சுதா? மனுஷால் உன்னை நம்ப வச்சு ஏமாந்து மோசம் செஞ்சிருப்பான். உங்ககிட்ட இருக்கிற பணங்காசு எல்லாம் விரைய செலவா போயிருக்கும். மண் இருந்தும் ஆள முடியாம, உழைச்ச பணங்காசு இருந்தும் நீ திண்டு பார்க்க முடியாம, இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம உழைச்சதெல்லாம் அடுத்த விட கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாம உட்காந்து இருக்கணும்னு நான் சொல்றேன். அவன் உத்தமன்னு சொல்லுவான், நீ நம்பிடுவியா? அவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன்னு சொல்லுவான், நம்புவியா? இந்த பாறை ஆளக்கூடிய தெய்வம் சொல்லுவான், நம்புவியா? உனக்கு எங்க போச்சு புத்தி? ஆண்டவன் கொடுத்த புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, சுயமா யோசிக்கக்கூடிய சிந்தனை ஒண்ணு இருக்குல்ல, உனக்குன்னு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீ இதை விட்டு எப்படி அங்க போன? சரி, பசிக்குதுங்கிறதுக்காக நெல்லத்தான் அவிச்சு திங்க முடியும், புல்லும் கல்லும் மண்ணும் அவிச்சு திங்க முடியும்? அதாவது உனக்கு ஒரு வாழ்க்கை சரியில்லை. நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கையும் உன்ன மாதிரியே ஒரு பழுதுபட்ட வாழ்க்கையா இருந்தா தாய் நான் ஏத்துக்கிட்டு 2 பேரும் நல்லபடியா வாழ வைப்பேன். அவன் சொன்ன கதையை விடு. நீ தேர்ந்தெடுக்கிறவனுக்கு ஏற்கனவே குடும்பம் இருக்கு, அவனுக்கு பெஞ்சாதி இருக்கு, அவனுக்கு புள்ள குட்டி இருக்கு. அவன் சந்தர்ப்ப சூழலை சரியில்லை, அவன் பஞ்சாதி அவனை விட்டு போயிருக்கு, ஒண்ணு சேர்ந்துருக்கு, போயிருக்கு. நானே ஒரு பொழுது அவன் பஞ்சாதி வந்து என்கிட்ட வர கேட்டா அவன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்க போறேன். நீ எப்படி கூடால போன? நீ செஞ்சது தவறு. எந்திரி. ஏய் கனி மக்கு கூடுறா, எந்திரி. நீ அடுத்தவன் பெஞ்சாதியோட மன்னவனை பங்கு போட்டு இந்த வாசலுக்கு கேட்க வந்ததே முதல்ல தப்பு. என்ன கொடுத்தா? நான் கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான். அவனுக்கு முறைப்படி சர்க்கார்ல விவாகரத்து ஆயிருச்சா? ஆயிருச்சா?